ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் புதிய வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கா இல்லையான்றத எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். election.tngov.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அவர் சர்வீசஸில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2025ன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 2025ன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். பக்கத்தில் சென்னைக்கு மட்டும் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாமே உங்களுக்கு தமிழில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் போயிட்டு உங்கள் மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய சட்டமன்ற தொகுதி கேட்டிருக்காங்க. உங்கள் சட்டமன்ற தொகுதி அசம்பிளி கான்ஸ்டியூஷன் எதுவோ அதை நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் சட்டமன்ற தொகுதியில் உள்ள எல்லா வாக்குச்சாவடியுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு உங்கள் வாக்குச்சாவடி எங்கே அப்படின்றத உங்களுடைய கிராமம் வயசாக நீங்கள் பார்த்தலாம். அதில் பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஊர் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுடைய பாகம் நம்பர் தெரியும், உங்கள் ஊருக்கான அந்த நம்பர் தெரியும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பாருங்கள் நம்பர், பாகம் நம்பர், உங்கள் ஊருக்கான பாக நம்பர் என்ன அப்படின்றத வச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதான் உங்களுக்கான ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ள எல்லா வாக்குச்சாவடி மையமே கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு உங்கள் ஊர் எது அப்படின்றத நீங்கள் தான் பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். கிராமம் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு லிங்க்லேயுமே அந்த கிராமத்தை நீங்கள் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு எந்த கிராமம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நேராக போயிட்டு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளூ கலரில், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு அதில் கொடுத்துருக்க கேப்சா கோட் என்னவோ அதை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த கேப்சா கோடை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், லோட் ஆகிட்டு உங்கள் ஊருக்கான ஓட்டர் லிஸ்ட் பார்த்தா புதுசாக இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் லோட் ஆகிறதுக்கு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட் பார்த்தா ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இல்லை முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் வெளியிடப்பட்ட நாள். ஸோ இந்த ஓட்டர் லிஸ்ட் என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6/1/2025 இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தகுதியற்றப்படுத்தும் நாள் 1/1/2025 கருத்தில் கொண்டு இந்த ஒரு இப்போதைக்கு புதிய ஓட்டர் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா டிசம்பர் மாதம் பார்த்தா முகாம்லாம் போட்டு ஸோ யாரெல்லாம் புதுசாக ஓட்டர் லிஸ்ட்டில் நேம் சேர்ந்துருக்காங்க, நேமை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே உங்களுடைய நீங்கள் திருத்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் அப்டேட் ஆகிடும். சில ஊர் பேரை பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்லையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்கோங்க. உங்கள் ஊரில் எவ்வளோ ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி கூகுள் மேப் வியூ, உங்களுடைய அந்த ஓட்டு செலுத்தும் இடம் எங்கே இருக்கோ அதுக்கான வியூ என்ன எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே இந்த இடத்துல டெலிட்டட்னு இருக்க பாருங்கள், இது டெலிட் ஆகிட்டு அடித்தோம். எதன் காரணமாக டெலிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒன்று அந்த சம்மந்தப்பட்ட நபர் இறந்துட்டு இருப்பாங்க, இல்லை பார்த்தா திருமணமாகி அவங்க வேறு ஊருக்கு போக சொல்லி இந்த இருக்க ஓட்டர் லிஸ்ட்டு அவங்க பெயரை எண்ணிக்கிட்டு அவங்க ஊருக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ டீட்டெயில் காரணமாக தான். அதேமாதிரி நீங்கள் ஏதாச்சும் பெயர் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பெயர் கரெக்ஷன்ஸ் பண்ணி தான் வந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் ஏஜ்லையுமே கரெக்ஷன் பண்ணி வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி புதுசாக பெயர் சேர்த்துருப்பாங்க பாருங்கள், 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க பெயர் சேர்த்துருப்பாங்க. அவங்க பெயர் எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா கடைசி பேஜில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் சேர்க்கப்பட்ட பெயர், நீக்கப்பட்ட பெயர்னு கடைசி பேஜில் அறிவிச்சிருப்பாங்க. நீங்கள் அதில் போயிட்டு ஸோ உங்கள் பெயர் என்ன அப்படின்றத சேர்த்துருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஓட்டர் லிஸ்ட்டை உங்கள் பெயர் இருந்தால் மட்டும்தான் வருகிற எலெக்ஷனில் உங்களால் ஓட்டு செலுத்த முடியும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி கரெக்ஷன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல வகையான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்கள் நேம் இருக்கா இல்லையா, அதாவது முழுசாக புதுசாக யாரெல்லாம் ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணிங்களோ நீங்கள் உங்களுடைய நேம்லாம் இருக்கா இல்லைன்றதை மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.